ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த விலாக் சண்டே அன்றைக்கி எடுத்திருந்தேன். ஸோ சண்டே காலையில் எப்பவும் போல் சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு இன்றைக்கி டே எப்படி போகுது, என்ன ஸ்பெஷல், என்ன சமைச்சோன்றதை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம் வாங்க. ஸோ வெயில் வந்து தாங்கவே முடியலங்க, அவ்வளோ வெயில். காலையில் 8 மணிக்கு எந்த அளவுக்கு வெயில் அடிக்குது பாருங்களேன். 8 கூட ஆகலை, 7:30 தான் ஆகுதே, அவ்வளோ வெயில் வந்துடுச்சு. ஸோ எப்பயும் போல் கோலம் மட்டும் போட்டுட்டு வந்துட்டு இந்த பட்டர் எல்லாமே எடுத்து வெளியே வச்சுருக்கேன். அதாவது இது வந்து பால் ஏடு எல்லாம் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம நெய் காய்ச்சிடலாம். ரொம்ப நாளாக ஆகுதுங்க, எனக்கு டைமே இல்லை நெய் காய்ச்ச. இன்றைக்கி என்ன பண்ணேன், நான் கிரைண்டரில் போட்டேன். நான் யோசித்தேன், மிக்சியில் போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை வெண்ணெய் திரண்டு வந்து எடுக்கிறதுக்குள்ளே நம்ம ஐஸ் க்யூப்லாம் போட்டு அடிக்கணுமா, அதுக்கு லேட் ஆகும். நம்ம மொத்தத்தையும் எடுத்து கிரைண்டரில் போட்டுடலாம். அது வந்து ஜில்னஸாக இருந்தது. ஸோ அப்போ ஃப்ரெஷ்ஷாகவே அதில் வந்து கொஞ்சமாக அதுவே கட்டியாக இருந்தது. ஒரு 3 மாதமாகவே நான் அந்த ஃப்ரீசரில் வந்து ஏடெல்லாம் ஸ்டோர் பண்ணேன். நான் பசும்பால் தான் எப்போவுமே வாங்குவேன், அதனால எனக்கு நிறைய ஏடு கிடைக்கும். அதை ஸ்டோர் பண்ணி எடுத்து கிரைண்டரில் போட்டு இன்றைக்கி பட்டர் எடுத்துட்டோம்னா அது அப்படியே எப்படியா இருந்தாலும் அந்த பாலுடைய திரிசல் கொஞ்சம் இதில் இருக்கும். ஸோ அந்த பட்டர் எல்லாம் எடுத்து நம்ம அப்படியே வந்து அது கடாயில் போட்டு மெல்ட்டு சிம்மில் வச்சோம்னா அது ஒரு பக்கம் ரெடி ஆகிடும். புதினாலாம் ஒரு பக்கம் கிள்ளிட்டு இன்றைக்கி பிரியாணி தான் ரெடி பண்ணோம். இந்த பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த பால் ஏடு பாத்திரம் நிறைய இருக்குது. இவ்வளோ பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். காலையிலே டிஃபனுக்கு சிம்பிளாக ஒரு தோசை, அதுக்கப்புறம் ஒரு இட்லி பொடி, அவ்வளோதான். இந்த பட்டர் எல்லாம் இப்போ ஒரு சைடு நம்ம வந்து போட்டோம்னா அது வந்து சிம்லேயே வைக்கணும், இல்லைன்னா அது வந்து அடி பிடிச்சி ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஸ்மெல் வரும். நீங்கள் சிம்லேயே வச்சு தொழவி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு நல்லாவே நெய் வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணியும் ஈரல் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு நடுவில் இந்த கீ ஒரு பக்கம் ரெடி ஆகும். அது 1 hour ஆகும் அது ரெடியாக. முட்டை வேக போட்டுட்டேன்னா மோஸ்ட்லி என் பையனுக்காக மட்டும்தான் நான் வீட்டில் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஹோட்டலில் வாங்கி ரொம்ப வருஷம், அதாவது 1 வருஷம் கிட்டே ஆகுதுன்னே சொல்லலாம். நான் மோஸ்ட்லி வாங்குறது இல்லை, வெளியே போய் நாங்கள் சாப்பிட்றதும் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் பிரியாணிக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன், தக்காளி அரைச்சி வச்சுட்டேன், பச்சை மிளகாய் 3, காரம் கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணுவேன், 2 டம்ளர் அரிசி, அப்புறம் லெமனு, கருவேப்பிலை, தயிர்லாம் வீட்டு தயிர் தான் இது. நான் பால் வீட்டிலையே நிறைய பால் எடுத்து தயிர் துவச்சி வச்சுருவேன். வெயிலில் சீக்கிரமாகவே தயிர் துவஞ்சிருமா, அதனால் தயிர், அதாவது பசும்பாலையும் கடையில் ஆவின் பாலும் வாங்கி மிக்ஸ் பண்ணி தயிர் ஊற்றும் போது நல்லா திக்காக நமக்கு தயிர் கெட்டி தயிர் கிடைக்கும். இப்படி தான் நான் எப்போவுமே ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்குவேன். சம்மர்னால் வந்து தயிர் எப்போவுமே வீட்டில் இருக்கும். மோர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் 1 by 1 போட்டு வதக்கிட்டு பிரியாணி தாளித்து விட்டுட்டேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. காரம் ரொம்ப கம்மியாக தான் செய்வேன் பசங்களுக்காக. ஸோ இந்த சண்டே வந்து பிரியாணி, எக்கு, தயிர் பச்சடி, அப்புறம் வந்து அந்த ஈரல் வந்து 65 மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். எதுக்கு வந்து இந்த ஈரல் வந்து நான் அதிகமாக செய்கிறேன்னா, அது வந்து ப்ளட்டு வந்து நமக்கு அந்த ரத்தம் வந்து குறைவாக இருக்கும்போது நம்ம ஈரல்லாம் நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அது மட்டன் ஈரல் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆனால் வந்து 1/4 கிலோவே 200. அதுக்கு பதில் ஒரு 100 rupeesக்கு நீங்கள் சிக்கன் ஈரல் இருக்கு இல்லையா, மண்ணீரல், அது வாங்கி செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்காக வாரம் வந்து கிடைக்கும் போது வாங்கி கொடுக்கலாம். ஒரு வாரம் கிடைக்கும், ஒரு வாரம் கிடைக்காது. ஸோ அப்படியே ஒரு சைடு வந்து முட்டையெல்லாம் வேக வச்சு இறக்கிட்டு அப்படியே தாளிச்சு விட்டுட்டே ஒரு வேலையாக செஞ்சிட்ருக்கேன். இருக்கிறதுலே மிகப்பெரிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெய் எந்த வேலையுமே நம்ம கஷ்டமாக நினைக்கும் போது அது நம்ம பெரிய பாரம் தூக்கி தலையில் வச்ச மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் பாட்டு ஜாலியாக செய்கிறீங்கன்னு வைங்களேன். இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சிட்டா நமக்கு பெரிய வேலையே இருக்காது. ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக டப்பாவாக ஏடு நிறைய இருந்ததா, ஸோ அந்த ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. நெய்யும் நமக்கு தேவைப்படும், காய்ச்சாச்சு. இந்த கிரைண்டரை மட்டும்தான் இப்போ வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அப்படி ஊற வச்சிட்டோம்னா அதை மட்டும் வாஷ் பண்ணணும். சைட் பை சைடாக வந்து கரம் மசாலாலாம் நான் வீட்டில் ரெடி பண்ணதா. இது வரைக்கும் நான் ஒரு பேக்கெட் மசாலா ஒன்று கூட நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினதே கிடையாது. என்கிட்ட ஒரு பேக்கெட் மசாலாவுமே கிடையாது. ரசப்பொடியிலேருந்து, சாம்பார் பொடியிலேருந்து, புளியோதரை பொடியிலேருந்து வீட்டிலையே நான் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி அரைச்சி யூஸ் பண்ணிக்குவேன்.
மற்றபடி நான் எந்த ஒரு மசாலா ஐட்டமும் கடையில் வாங்க மாட்டேன். தயிர் பச்சடி அப்படியே ரெடி பண்ணிவிட்டு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஒரு பக்கம் நெய் பாருங்கள், 1/2 லிட்டருக்கு மேலேயே நெய் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஈரலை வாஷ் பண்ணி கட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். பிரியாணி இந்த அளவுக்கு இப்படி தான் அன்றைக்கி ரெடியாக இருந்தது. ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருந்தது, சூப்பராக இருந்தது. உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தது. ஈரல் வந்து சிம்லேயே வச்சு வேக விடுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பட்டுன்னு வெடிச்சிரும், மேலெல்லாம் எண்ணெய் படும். அதனால் நான் சிம்மில் வச்சுட்டு உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஈரலை ஃப்ரை பண்ணிட்டு குளிச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க, பசிக்கும். எப்போவுமே பிரியாணின்னு சொல்லிட்டா மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுமா அப்படின்னு சொல்லுவான் என் பையன். அவனுடைய ஃபேவரட் அது. நான் மோஸ்ட்லி இந்த சம்மருக்கு சிக்கனே அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இவன் வந்து ரொம்ப பைத்தியமாக இருக்கான். அவனுக்கு பிரியாணினா அவ்வளோ பிடிக்கும். மணி பிரியாணியே செய்ய மாட்டேறம்மா, வாரம் மீனே செய்கிறம்மா, மீன் குழம்பே செய்கிறம்மா, எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்றான். ஹோட்டலில் வாங்கி தர பயமாக இருக்குது சொல்லிட்டு சரி வீட்டிலையே செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம், காரம் கம்மியாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிட்டேன். எனக்கு என்ன தெரியுதோ என் குழந்தைங்களுக்கு எது மசாலா நிறைய போட மாட்டேன். இந்த பார்த்திங்கனாலே தெரியும் ஸ்பைசஸ்லாம் கம்மியாக தான் போட்டிருப்பேனே. ஸோ அவங்க சாப்பிட்றது தான் நம்ம சந்தோஷம், அவங்களுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். இந்த சண்டே இப்படி தான் போச்சு. இந்த வாரம் வந்து நான் சந்தைக்கு போகல, ஹஸ்பண்டும் தம்பி சர்வேஷ் மட்டும்தான் போனாங்க. ஏன்னா நான் இந்த வாரம் காய்கறி எல்லாம் இருக்குது. வெங்காய தக்காளி நான் போன வாரமே 4 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வந்துட்டேன்னா, ஸோ மோஸ்ட்லி எல்லாமே இருக்குது, எனக்கு வேண்டான்னு சொன்னேன். நம்ம ஏரியாவில் புதுசாக ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அதில் வந்து ஆஃபர் மாதிரி என்ன கொடுத்தாங்கன்னா வீட்டுக்கு வந்து கூப்பன் கொடுத்தாங்க. இந்த கூப்பனை கொண்டு வாங்க, நீங்கள் கடையை விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு 1 கிலோ தக்காளி 1 கிலோ வெங்காயம் ஃப்ரீன்னு கொடுத்தாங்க. கடையில் தம்பி இருந்தான், கடையில் அவனுக்கு ஒரு கூப்பன் கொடுத்தாங்க. வீட்டில் கீழே ஒரு கூப்பனும் மாடிக்கு ஒரு கூப்பன், மொத்தம் 3 கூப்பன் நாங்கள் வாங்கினோம். அதனால் மேலே அத்தைக்கு ஒரு கூப்பன் கொடுத்தோம். அவங்க 1 கிலோ வெங்காயம் தக்காளி மாமனார் போய் வாங்கிட்டு வந்துட்டாரா. இந்த வாரம் சந்தையில் வெங்காயம் தக்காளி வாங்குகிற ஐடியா இல்லை. பட் ஃப்ரீயாக ஓசிலேயே எங்களுக்கு 2 கூப்பன், கடைக்கு ஒரு கூப்பன் வீட்டுக்கு ஒரு கூப்பன் வந்ததுனால 2 கூப்பனுக்கு 2 கிலோ தக்காளி 2 கிலோ வெங்காயம் நாங்கள் வாங்கிட்டோமா. இன்னும் கேட்டிங்கன்னா கடை வாசலில் இன்னொரு கூப்பன் இருந்தது, அதை நாங்கள் எடுத்து தூக்கி போட்டோம். எதுக்கு இத்தனைன்னு சொல்லிட்டு. ஆனால் போனால் அழகாக வெங்காயம் தக்காளி ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. சரி இந்த வாரம் 2 கிலோ வெங்காயம் 2 கிலோ தக்காளி வந்துருச்சு. இவன் அவங்க அப்பா கூட போயிட்டு காணு, வாழைப்பழம், அப்புறம் பூவு, அவன் ஸ்கூலுக்கு என்ன ஸ்நாக்ஸ் தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். பொட்டேட்டோ சிப்ஸு, பொம்மை பிஸ்கெட்டு, மிக்சரு, அவனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அவன் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டான். இந்த வாரம் வந்து பர்ச்சேஸ் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சிட்டோம். பெருசாக வந்து காய்கறின்னு எதுவும் போகல. நான் உருளைக்கிழங்கு மஸ்கு மெலான் மட்டும் அந்த வெங்காயம் தக்காளி வாங்குற கடையிலே வாங்கிட்டு வந்துட்டேன். வெங்காயம் தக்காளி ஃப்ரீயாக கொடுத்தாங்களா, மஸ்கு மெலான் 25 ருபீஸ் ஒன்று, உருளைக்கிழங்கு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதை வச்சு இந்த வாரம் ஓட்டிக்கலான்ட்டு. இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரம் விளாக் சூப்பராக இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.